இன்றைக்கு நம்ம கர்த்தரிடத்தில் விசாரித்தல், கர்த்தரோட வழிநடத்துதலை பெற்றுக்கொள்வதை குறித்து தியானிக்கப் போகிறோம். 2 சாமுவேல் 23வது அதிகாரத்தில் 2வது வசனமும் 11வது வசனம். தாவீதை சவுல் கொலை செய்யும்படி தேடின நாட்களில் நடந்த காரியங்கள் தான் இது. தாவீது நாட்களில் கெபிகளிலும் வனாந்திரங்களிலும் காடுகளிலும் வாழ்ந்து கொண்டிருந்தார். ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தான் அவர் இருந்தார். ஆனாலும் சின்ன காரியமும் பெரிய காரியமும் கர்த்தரிடத்தில் விசாரித்து வழிநடத்தல் பெற்றுக்கொண்டு தான் நடந்தார். 2வது வசனத்துல கேக்கிலா என்ற யூத பட்டணத்துக்கு விரோதமாய் பெலிஸ்தர்கள் போருக்கு வர போறாங்க அப்படின்ற செய்தியை தாவீது கேள்விப்பட்ட போது பெலிஸ்தருக்கு விரோதமாக போகலாமா அப்படின்னு ஆண்டவரிடத்தில் முதலாவது விசாரிப்பார். அதற்கு ஆண்டவர், நீ போ, பெலிஸ்தர் உன் கையில ஒப்புக் கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருப்பார். தாவீது அந்த வார்த்தைகள் கீழ்ப்படிந்து போகும்போது கர்த்தர் ஜெயத்தை கொடுக்கிறார். 2வது 11வது வசனத்துல எந்த பட்டணத்துக்கு உதவி செய்யறதுக்காக தாவீது போயிருப்பாரோ, கேக்கிலா பட்டணத்தார் போய் சவுல் இடத்துல தாவீது இருக்கிற இடத்தை சொல்லியிருப்பாங்க. அப்போ தாவீது திரும்பவும் ஆண்டவரிடத்துல போய், கேக்கிலா பட்டணத்தார் என்னை சவுல் இடத்துல ஒப்பு கொடுப்பாங்களா அப்படின்னு ஆண்டவரிடத்துல விசாரிக்கும் போது ஆண்டவர் திரும்பவும் அந்த காரியத்திற்கும் பதில் சொல்கிறார், ஆமா, ஒப்பு கொடுக்க போகிறார்கள் என்று. அப்போ தாவீது அதற்கு கீழ்ப்படிந்து சிப் வனாந்திரம் என்ற வனாந்திரத்துல போய் ஒளிந்து கொள்வார். சவுல் அனுதினமும் தாவீதை தேடியும் தேவன் அவனை அவர் கையில் ஒப்பு கொடுக்கவில்லை. கர்த்தர் தாவீதை காத்து கொண்டார். அதே போல நம்ம வாழ்க்கையில நம்ம சின்ன காரியமா பெரிய காரியமா எந்த காரியமாக இருந்தாலும் ஆண்டவரிடத்தில் விசாரிக்கும் போது கர்த்தர் உண்மையுள்ளவர், அதற்கான பதிலை நமக்கு கொடுப்பார். அவரோட வழிநடத்தலை பெற்றுக்கொண்ட நாம் அதற்கு கீழ்ப்படிந்தால் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆமென்.